இறையேசுவில் அன்புக்குரிய இதய அன்னை ஊடக உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளில் நம்முடைய வாழ்வுக்குரிய ஒரு சிந்தனையை நாம் சிந்திக்க திருவிவிலிய மனிதர்கள் வழியாக நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பல்வேறு நிகழ்வுகளிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே கடந்து வருகின்றோம். அவருடைய திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம், ஜெபமாலை செய்கின்றோம். நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற நல்ல ஆன்மீக காரியங்களிலே, தியானத்திலே, நற்கருணை ஆராதனையிலே, இப்படி எல்லா நிகழ்வுகளிலுமே நாம் கடந்து வருகின்றோம். ஆனால் ஏன் நமக்கு பலவிதமான சோதனைகள்? இத்தனை ஆண்டுகள் கடவுளை நோக்கி ஓடினோமே, என்ன கண்டோம் என்ற சலிப்பு. இந்த சிந்தனையை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அதற்கு விவிலியத்திலே பல்வேறு மனிதர்கள், நமக்காக இறைவாக்கினர்கள் கடந்து வருகிறார்கள். சிறப்பாக அவருடைய வாழ்வு என்பது திருப்பாடல் 34:17 வருகின்ற வார்த்தைகள் சுருக்கமாக சொல்வது, நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கிறார். நீதிமான்கள் ஆகிய மக்களாகிய நாம் மன்றாடும் பொழுது ஆண்டவர் செவி சாய்க்கிறார். உடைந்த உள்ளத்தை அவர் தேற்றுகிறார். விடுதலை தருகிற அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்வுக்கு உகந்த வார்த்தை. ஆனால் ஏன் இறைவாக்கினர்கள் இந்த ஒரு துன்பமான, ஒரு சலிப்பான நிலைகளுக்கு செல்கிறார்கள் பார்க்கும் பொழுது, தாவீது அரசரை எடுத்துக்கொள்ளும். அவருடைய வாழ்க்கை என்பது 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தியவர், இஸ்ரவேலை ஆண்டவர். இறைவனால் இவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஆண்டவருடைய ஆசிரியர் இவருக்கு நிறைவாக முழுமையாக இருந்தது. ஆண்டுடைய பணியை உற்சாகத்தோடு செய்யக்கூடிய ஆற்றலையும் சக்தியும் பெற்றவர். ஏன் அவருக்கு இந்த சலிப்பு? சில தருணத்தில் சொல்வார், திருப்பாடல் 6:6 சொல்வார், இரவு முழுவதும் என் படுக்கை கண்ணீரால் மிதக்கின்றது என்று சொல்கிறார். அப்படி என்ற என்ன கஷ்டம்! பல்வேறு பணிகள் செய்து அதற்குரிய ஒரு வாழ்வு மகிழ்ச்சி நிறைவு இல்லையே என்ற ஒரு எண்ணமா? இல்லை என்னுடைய இடத்தில் இன்னொரு வரப்போகிறான் என்ற ஒரு கலக்கமா? மகன் அப்சலோமை நினைத்து வருத்தப்படுவதாக நினைக்கலாமா? எனக்கு எதிராக என் மகன் வருகிறானே என்று நினைப்பதாக நினைக்கலாமா? நான் சாகப் போகிறேன் என்ற ஒரு எண்ணங்களை எல்லாம் வெளிப்படுத்துவது இன்னொரு பக்கம் சலிப்பின் உச்சம். பணி வாழ்வு செய்யும் பொழுது கஷ்டங்கள் வருவது இயல்பு. நான் துன்பங்கள் வரும் பொழுது சலிப்பு வருகிறது. இது இன்னும் தேவையா, இந்த பணி தேவையா என்ற ஒரு எண்ணம் வருகிறது. இரண்டாவதாக யோனா இறைவாக்கினுடைய வாழ்க்கை. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை சொல்வது, யோனா சொல்கிறார், வாழ்வதை விட நான் சாவதே மேல் என்று சொல்றார். யோசித்து பாருங்கள், நினிவே நகர் மக்களுக்காக எத்தனையோ பாடுகள். மக்கள் மனம் மாற வேண்டும் என்பதற்காக, அரசன் மாறினால் போது மக்கள் மாறுவார்கள் என்பதற்காக, அரசனுடைய வாழ்வு மாறினால் மட்டும்தான் ஆட்சி நிலைக்கும் என்ற நிலையில் இருக்கும் பொழுது பயந்து அரசன் மாறுகிறான், இவருடைய அர்ப்பணிப்பின் அடையாளமாக. அதன் பிறகு மக்கள் எல்லாம் மாறுகிறார்கள். ஆனாலும் இவ்வளவு பாடுபட்டும் ஒரு விதமான சலிப்பு வாழ்க்கை. நான் வாழ்வதை விட சாவதே மேல் என்று நினைக்கின்ற அளவிற்குடைய பணியில் அவ்வளவு அழுத்தம், அவ்வளவு வேதனைகள், அவ்வளவு கஷ்டங்கள். இருப்பினும் ஆண்டவரை, கடவுளை ஒருபோதும் கைவிடாத அன்பு உறவுகள். 3ஆவதாக வருகின்ற அவர் யோபு. 3ஆவது அதிகாரம் 26ஆம் இறைவசனத்தை சொல்வது, அவரே சொல்கின்ற வார்த்தை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு ஓய்வில்லை, இல்லவே இல்லை, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுக என்று சொல்கிறார். எவ்வளவு கடவுளுக்காக அர்ப்பணமானவர், எவ்வளவு துன்பத்தை ஏற்றுக்கொண்டவர், எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டவர், பெற்றுக்கொண்ட எல்லாவற்றையும் இழந்தவர். ஏளனமான பேச்சுக்கள் தன்னுடைய மனைவியிடம் இருந்து, நோய்களை பெற்றுக்கொண்டவர். எல்லாவற்றிலும் இருந்தாலும் சலிப்பு வரும்பொழுது சொல்கிறார், என் பிறந்த நாள் சபிக்கப்படுக. ஆனாலும் கடவுளை சபிக்கவில்லை, கடவுளை விட்டு விலகவில்லை, கடவுளை ஒரு பொழுதும் கோபத்தால் கூட சொல்லவில்லை. அந்த அளவிற்கு பயணித்தவர். இவ்வாறு இத்தகைய உறவுகளோடு இன்னும் பல இறைவாக்கினர்கள் வருகிறார். ஆனால் நம்முடைய வாழ்வை குறித்து இப்போ சிந்திக்க இருக்கின்றோம். பல்வேறு இடங்களிலே நாமும் பயணிக்கின்றோம். நாமும் நம்முடைய விசுவாச வாழ்க்கை முன்னெடுக்கின்றோம், குடும்பத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். சில தருணங்கள், சில கஷ்டங்கள், சில இழப்புகள், சில வேதனைகள், சில நோய்கள், சில இடையூறுகள், சில ஏளனமான பேச்சுக்கள், சில வஞ்சகமான பேச்சுக்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது, நான் ஏன் வாழ வேண்டும்,
இந்த வாழ்க்கை எதற்கு என்ற கேள்விகளை எழுப்புகின்றோம். அதுவல்ல, கடவுளோடு பயணிக்கின்றவர்களை ஒருபோது கைவிடாதவர் நம் கடவுள். அதற்கு அடையாளங்கள் தான் தாவீது, அடையாளங்கள் தான் யோனா, அடையாளம் தான் யோப். அந்த உறவுகளை எல்லாம் மனதுக்கு நிறுத்தி அவள் வெற்றியின் மக்களாக இறைவாக்கினர்களாக கடந்து வருகிறார்கள் என்பதை நினைத்து பார்த்து இந்த நாளில் அவரோடு ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். ஒவ்வொரு நாளும் உம் குரல் கேட்டு அதன்படி நடக்கின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். உலகினை மறந்து உம்மையை நோக்கி ஓடி வருகின்றேன். ஆண்டவரே, உம் பாதம் சரணடைந்தேன். அடிமை நானையா. ஆயிரம் ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அகன்று போக மாட்டேன். உம்மை விட்டு அகன்று போக மாட்டேன். மன்றாடுவோமா. ஆண்டவரே, அன்பான கடவுளே, உன் அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மையை பின்பற்றி வாழ்கின்றவர்கள், ஒவ்வொரு குடும்பங்களும் உம்மோடு பயணிக்கின்றவர்கள். ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆண்டவரிடமிருந்து ஆசீர் வரும், வாழ்வு வரும், மகிழ்ச்சி கிடைக்கும், ஒற்றுமையான வாழ்க்கை கிடைக்கும் என்று பயணிக்கின்றவர்கள் தான் உம்முடைய விசுவாசிகளாகிய எம் மக்கள். ஆண்டவரே, என்ன துன்பத்தை சந்தித்தாலும், நெருக்கடிகளை சந்தித்தாலும், வேதனைகளை சந்தித்தாலும் எனக்கு இன்னும் கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையிலே வாழ்கின்ற அன்பு குடும்பங்கள், அவர்களின் நீர்தானே ஆசீர்வதியும். சலிப்பு வராத அளவிற்கு, நெருக்கடி வராத அளவிற்கு, துன்பங்கள் வராத அளவிற்கு ஏதானே அரணாக பாதுகாப்பாக இருந்து அவளை வாழ்வின் வழிக்கு கொண்டு செல்ல, புதிய ஒரு ஆசீர்வாதத்தை பொழிந்து நம்பிக்கையுள்ள வாழ்வுக்கு கொண்டு செல்ல, என்னால் உண்மை பின்பற்றி வாழக்கூடிய ஆசிரியை பொழிய ஆண்டவரை ஜெபிக்கின்றோம். துன்பங்களை சந்திக்காத மனிதர்கள் இல்லை, வேதனைகளை சந்திக்காத உறவுகள் இல்லை, நோய்களை சந்திக்காத அன்பு மக்கள் இல்லை. இருந்தாலும் ஆண்டவருடைய உடனிருப்பு நமக்கு அனைத்திடமிருந்தும் விடுதலையை கொடுக்கும் என நம்பிக்கையோடு ஆண்டவர் நீர்தான் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்தி ஆசிரியை பொழிந்து வெற்றியின் வழியில் வழிநடத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். ஆமீன். இணைந்து பயணிப்போம். இறை ஆசீர் பெறுவோம்.